சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி காரப்பாக்கத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் பிறந்தநாளையொட்டி அன்னை ஃபாத்திமா முதியோர் மற்றும் குழந்தைகள் நல காப்பகத்தில் காலை உணவு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் வழங்கினார். கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் 70வது பிறந்தநாளையொட்டி சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி சார்பில் காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள அன்னை பாத்திமா முதியோர் மற்றும் குழந்தைகள் நல காப்பகத்தில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் MK பழனிவேல் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் கலந்து கொண்டு முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு காலை உணவினை வழங்கினார். முன்னதாக ஆசிரமத்தில் இறை வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் ஆசிரமத்தில் உள்ள முதியோர் மற்றும் குழந்தைகளிடம் நலம் விசாரித்தார். மேலும் அவர்களிடம் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் பிறந்தநாளையொட்டி ஆசிரமத்திற்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். அதற்கு அவர்கள், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் நீடூழி வாழ வேண்டும், மக்களுக்கு நல்ல சேவைகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும், அவர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர்.